வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஜைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸில் இன்ஃப்ளோரன்ஸோட மையத்தண்டு ஒரு பூ வச்ச உடனே அதனுடைய வளர்ச்சி முடிவடைஞ்சிரும். ஃபர்தராக அதனுடைய வளர்ச்சி ஆக்சிலரி பட்ஸில் தான் வளர ஆரம்பிக்கும். ஆக்சிலரி பட்டுங்கிறது ஸ்டெம்மோட லீஃப் அட்டாச் ஆகக்கூடிய அந்த அச்சு தான் அந்த அச்சில் உருவாகக்கூடியது தான் ஆக்சிலரி பட்ஸ். இந்த ஆக்சிலரி பட்ஸ் தான் இன்ஃப்ளோரசன்ஸாக வளரும். இந்த இன்ஃப்ளோரசன்ஸில் தான் பூக்கள் உருவாகும். ஓல்டு ஃப்ளவர்ஸ் இன்ஃப்ளோரசன்ஸோட நுனிப்பகுதியில் இருக்கும். யங் ஃப்ளவர்ஸ் இன்ஃப்ளோரசன்ஸோட அடிப்பகுதியில் இருக்கும். சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸை ஃபர்தராக 5ஆக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. சிம்பிள் சைம், தனி சைம், மோனோசேசியல் சைம், ஒரு கை கிளைத்தல் மஞ்சரி, சிம்பிள் டைச்சேசியம், இரு கை கிளைத்தல் மஞ்சரி, காம்பவுண்ட் டைச்சேசியம், கூட்டு டைச்சேசியம், பாலிசேசியல் சைம், பலகை கிளைத்தல் மஞ்சரி. மோனோசேசியல் சைமை ஃபர்தராக 2ஆக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஹெலிகாய்டு அண்ட் ஸ்கார்பாய்டு. சிம்பிள் சைம் சாலிட்டரி. இந்த டைப்பில் இன்ஃப்ளோரசன்ஸோட வளர்ச்சி சிங்கிள் ஃப்ளவரோட முடிவடைஞ்சிரும். அதாவது அந்த இன்ஃப்ளோரசன்ஸில் ஒரே ஒரு பூ மட்டும் தான் இருக்கும். இந்த இன்ஃப்ளோரசன்ஸ் எங்கே இருக்கும்னா செடியோட நுனிப்பகுதியிலையோ அப்படி இல்லைன்னா பக்கவாட்டில் இருக்கும். ட்ரில்லியம் கிராண்டிஃப்ளோரம், வெள்ளை ட்ரில்லியம், பெரும் வெள்ளை ட்ரில்லியம். இந்த செடியில் இன்ஃப்ளோரசன்ஸ் நுனிப்பகுதியில் இருக்கும். செம்பருத்தி ஹைபிஸ்கஸில் ஆக்சிலில் இன்ஃப்ளோரசன்ஸ் இருக்கும். அதாவது ஸ்டெம்மில் லீஃப் அட்டாச் ஆகக்கூடிய அந்த அச்சு தான் ஆக்சிலரி. அந்த இடத்துல தான் இன்ஃப்ளோரசன்ஸ் இருக்கும். மோனோசேசியல் சைம் யூனிபேரஸ். இந்த டைப்பில் இன்ஃப்ளோரசன்ஸோட மெயின் ஆக்சிஸ் நடுத்தண்டோட வளர்ச்சி ஒரு பூவோட முடிவடைஞ்சிரும். அதுக்கப்புறம் 2 லேட்ரல் பிராக்ஸு, 2 பூவடி செதிலேருந்து ஒரே ஒரு கிளை மட்டும் உருவாகும், பிரான்ச் மட்டும் உருவாகும். அதனுடைய வளர்ச்சி ஒரு பக்கமாக மட்டும் இருந்துச்சுன்னா அதுதான் ஹெலிகாய்டு. ஆரம்ப ஸ்டேஜில் ஹெலிகாய்டோட இன்ஃப்ளோரசன்ஸ் சுருண்டிருக்கும். நெக்ஸ்ட்டு இதனுடைய வளர்ச்சி இந்த பிரான்ச்சோட வளர்ச்சி 2 சைடும் இருக்கும். ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 சைடும் இருந்துச்சுன்னா அதுதான் ஸ்கார்பாய்டு. இதனுடைய இன்ஃப்ளோரசன்ஸ் சுருண்டிருக்கும். ஹெலிகாய்டுக்கு எக்ஸாம்பிள் ஹெமேலியா, தீப்புதர், பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு. ஸ்கார்பாய்டுக்கு எக்ஸாம்பிள் ஹீலியோட்ரோபியம், தேல் கொடுக்கி. சிம்பிள் டைஜேசியம். இதில் இன்ஃப்ளோரசன்ஸோட மெயின் ஆக்சிஸில் ஒரு பூவோட முடிவடைஞ்சிரும். அதுக்கப்புறம் லேட்ரல் பட்ஸ் ஃபார்ம் ஆகும். 2 லேட்ரல் பட்ஸ்லேயும் ஃப்ளவர்ஸ் இருக்கும். இந்த சிம்பிள் டைஜேசியமில் மொத்தமாக 3 ஃப்ளவர்ஸ் இருக்கும். இதை தான் ட்ரூ சைம்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் ஜாஸ்மின், மல்லிகை செடியில் இந்த டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் தான் இருக்கும். அடுத்து காம்பவுண்ட் டைஜேசியம். காம்பவுண்ட் டைஜேசியமில் மெனி ஃப்ளவர்ஸ் இருக்கும். இதுலேயும் இந்த இன்ஃப்ளோரசன்ஸோட மெயின் ஆக்சிஸ் ஒரு ஃப்ளவரோட முடிவடைஞ்சிரும். அதுக்கப்புறம் 2 சிம்பிள் டைஜேசியம் ஃப்ளவர்ஸ் 2 சைடும் இருக்கும். இது ஒரு சிம்பிள் டைஜேசியம், இது ஒரு சிம்பிள் டைஜேசியம். மொத்தம் காம்பவுண்ட் டைஜேசியத்தில் 7 ஃப்ளவர்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் கிளீரோடென்ட்ரான், தழுதாரை வாத முடக்கி. இந்த செடியில் காம்பவுண்ட் டைப் ஆஃப் டைஜேசியம் இருக்கும். அடுத்து பாலிசேசியல் சைம். இந்த ஸ்மால் சிம்பிள் டைஜேசியம் யூனிட்டு தான் சைமுல்னு சொல்லுவோம். அடுத்து பாலிசேசியல் சைம்னா இதில் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கும். இன்ஃப்ளோரசன்ஸோட மெயின் ஆக்சிஸில் ஒரு ஃப்ளவர் இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் நீரியம், அரளிச்செடி. சிம்போடியல் சைம். மோனோசேசியல் சைம் மாதிரி இன்ஃப்ளோரசன்ஸோட மெயின் ஆக்சிஸில் ஒரு ஃப்ளவரோட மெயின் ஆக்சிஸ் க்ரோத் ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் 2 லேட்ரல் பிராக்ஸ்லேருந்து ஒரு பிரான்ச் ஃபார்ம் ஆகும். அந்த பிரான்ச் சிக்ஸாக் மேனரில் இருக்கும். ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பட் ஃபார்ம் ஆகும். இது பார்க்க ஸ்ட்ரெயிட்டாக ஒரே லைனில் பூக்கள் அட்டாச் ஆன மாதிரி இருக்கும். அதுதான் ஸ்ட்ரெயிட் சூடோ ஆக்சிஸ்ன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் சொலேனியம் அமெரிக்கனம், மணத்தக்காளி செடியில் சிம்போடியல் சைம் இன்ஃப்ளோரசன்ஸ் தான் இருக்குது. மிக்சடு இன்ஃப்ளோரசன்ஸ். இந்த டைப்பில் போத் ரெசிமோஸ் அண்ட் சைமஸ் பேட்டர்ன்ஸும் மிக்சடு மேனரில் இருக்கும். ரெசிமோஸுங்கிறது
இன்ஃப்ளோரசன்ஸோட மெயின் ஆக்சிஸ் கன்யூஸாக க்ரோ ஆகும். சைமோஸில் வந்து இன்ஃப்ளோரசன்ஸோட மெயின் ஆக்சிஸ் வந்து டெர்மினல் ஃப்ளவரோட வந்து எண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து லேட்ரல் க்ரோத் தான் இருக்கும். இது ரெண்டும் கலந்தது தான் வந்து மிக்ஸ்டு இன்ஃப்ளோரசன்ஸ். இதில் 2 டைப் இருக்குது. திர்சஸ், வெர்டிசிலேட்டர். திர்சஸை ரெசிம் ஆஃப் சைம்ஸ்ன்னு சொல்கிறோம். இன்ஃப்ளோரசன்ஸோட மெயின் ஆக்சிஸ் வந்து கன்யூஸாக க்ரோ ஆகும். இது வந்து ரெசிம் டைப்பு. லேட்ரல் பிரான்ச்சஸில் ஃபார்ம் ஆகிறது சைம் இன்ஃப்ளோரசன்ஸ். இது வந்து சிம்பிள் டைஜேசியம். அதாவது மெயின் ஆக்சிஸில் டெர்மினல் ஃப்ளவர் இருக்கும். அதுக்கப்புறம் 2 லேட்ரல் பட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். நிறைய சிம்பிள் டைஜேசியம் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து காம்பவுண்ட் டைஜேசியம். ரெசிமோஸ் அண்ட் சைமோஸ் டைப் இன்ஃப்ளோரசன்ஸ் ரெண்டுமே இருக்கிறதுனால தான் திர்சஸை மிக்ஸ்டு இன்ஃப்ளோரசன்ஸ்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து ஆக்சிமம், துளசி. வெர்டிசிலேட்டர். இந்த டைப் இன்ஃப்ளோரசன்ஸில் மெயின் ஆக்சிஸோட 2 ஆப்போசிட் சைட்லேயும் நோடு இருக்கும், கணுக்கள் இருக்கும். அந்த கணுக்களில் செசைல் சைம் இருக்கும். செசைல் சைம்னா காம்புகளற்ற சைம்ஸ் இருக்கும். என்ன டைப் ஆஃப் சைம்னா மோனோசேசியல் ஸ்கார்பாய்டல் சைம் இருக்கும். அதாவது இன்ஃப்ளோரசன்ஸ் மெயின் ஆக்சிஸில் ஒரு டெர்மினல் ஃப்ளவர் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் 2 பிராக்ஸ் இருக்கும், பூவடி செதில்கள் இருக்கும். அதில் வந்து ஒரு கிளை ஃபார்ம் ஆகும். அந்த கிளையில் 2 சைடும் வந்து பூக்கள் ஃபார்ம் ஆகும். இதான் வந்து மோனோசேசியல் ஸ்கார்பாய்டல் சைம். இது பார்க்க இந்த கணுவை சுற்றி வந்து பூக்கள் வந்து கூட்டமாக இருக்க மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து லூகாஸ், தும்பை. தும்பையில் வெர்டிசிலேட்டர் டைப் இன்ஃப்ளோரசன்ஸ் தான். ஸ்பெஷல் இன்ஃப்ளோரசன்ஸ், ரெசிமோஸ், சைமோஸ், மிக்ஸ்டு இன்ஃப்ளோரசன்ஸ். இந்த எந்த டைப்புமே ஃபாலோ பண்ணது தான் ஸ்பெஷல் இன்ஃப்ளோரசன்ஸ். சையாத்தியம். சையாத்தியம் இன்ஃப்ளோரசன்ஸில் ஸ்மால் யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் இருக்கும். அதாவது சின்ன சின்ன மேல் ஃப்ளவர்ஸ், ஃபீமேல் ஃப்ளவர் இருக்கும். இதை சுற்றி வந்து இன்வல்கர் இருக்கும். இன்வல்கருங்கிறது கிண்ண வடிவத்தில் வட்டமாக இருக்கக்கூடிய பூவடி செதில் தான் வந்து இன்வல்கர். மேல் ஃப்ளவர்ஸ் வந்து ஸ்கார்பாய்ட் மேனரில் அரேஞ்ச் ஆகிருக்கும். அதாவது இங்கே ஃபீமேல் ஃப்ளவர் இருக்கா, லெஃப்ட் சைட் ரைட் சைட் 2 சைடுமே வந்து மேல் ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் வந்து சிங்கிளாக பூ காம்போட அட்டாச் ஆகிருக்கும். மேல் ஃப்ளவர்ஸில் வந்து ஆந்தர் ஃபிலமெண்ட்டோட அட்டாச் ஆகிருக்கும். இதுதான் ஸ்டேமன். ஃபீமேல் ஃப்ளவர்ஸில் ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி இருக்கும். இதை தான் வந்து பிஸ்டல்னு சொல்லுவோம். சையாத்தியம் வந்து ஆக்டினோமார்பிக் ஆர் ஜைகோமார்பிக். ஆக்டினோமார்பிக்னா அந்த பூவை வந்து எத்தனையாக பிரித்தாலும் ஒரு பார்ட்டில் இருக்கிறது அடுத்த பார்ட்டில் அப்படியே இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து யுஃபோர்பியா, அம்மான் பச்சரிசி, கள்ளி. ஜைகோமார்பிக்னா ஒரு பூவை 2ஆக மட்டும் தான் பிரிக்க முடியும். இந்த பகுதியில் இருக்கிறது இன்னொரு பகுதியிலையும் அதே மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பெடிலாந்தஸ், கண்ணாடி கள்ளி. தேன் வந்து இன்வல்கர் மேலே ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஹைபந்தோடியம். ரெசப்டக்கல்ங்கிறது பூத்தளம். இந்த பார்ட் தான் வந்து ரெசப்டக்கல். இது வந்து எம்டியாக இருக்கும், சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். இதனுடைய உள் சுவரில் வந்து யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ரெசப்டக்கல் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். க்ளோஸ் ஆகும்போது ஒரு ஸ்மால் ஓப்பனிங் இருக்கும், அதுதான் வந்து ஆஸ்டியோல். இதை சுற்றி வந்து பிராக்ஸ் இருக்கும், பூவடி செதில்கள் இருக்கும். மேல் ஃப்ளவர்ஸ் வந்து அந்த ஆஸ்டியோலுக்கும் பக்கத்தில் இருக்கும். ஃபீமேல் அண்ட் நியூட்ரல் ஃப்ளவர்ஸ் வந்து மிடியில் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஃபைக்கஸ் ஸ்பீஷியஸ், பேனியன் ஆலமரம், ஃபிக் அத்திமரம், பைப்பிள் அரசமரம். இந்த மரத்தில் ஹைபந்தோடியம் டைப் இன்ஃப்ளோரசன்ஸ் தான் இருக்கும். சினாந்தியம். இந்த டைப்பில் வந்து ரெசப்டக்கல் வந்து வட்டமாக இருக்கும், தட்டு மாதிரி இருக்கும், சதைப்பற்றுள்ள ரெசப்டக்கலாக இருக்கும். இதில் வந்து ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் வந்து சென்டரில் இருக்கும், மேல் ஃப்ளவர்ஸ் வந்து விளிம்பு நிலையில் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து டாஸ்டீனியா. தேங்க்யூ.